வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு சிறுகதை சொல்கிறேன். பாருங்கள், கேளுங்க. விழா சரியான நேரத்தில் முடிந்தது. வசுமதியால் தான் அங்கிருந்து சட்டென்று வெளியேற முடியவில்லை. அறிமுகமானவர்கள் புதுநபர் என்று ஒவ்வொருவராக வந்து பேசினர். செல்ஃபி, மொபைல் நம்பரை பகிர்ந்து கொள்ளுதல் என்று சம்பிரதாயங்கள் முடிந்து 2வது தளத்தில் இருந்து கீழே வருவதற்குள் இரவு 10 மணி ஆகிவிட்டது. வெடிசத்தம் கேட்டு ஒரே நேரத்தில் பறந்து சென்ற பறவைகளைப் போல கீழ்த்தளம் வெறிச்சோடி போயிருந்தது. விசில் ஊதியபடி அருகில் வந்தார் செக்யூரிட்டி. ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன், 5 நிமிஷத்தில் வந்துடும் என சொல்லி டாக்ஸி, ஆட்டோ என்று மாறி மாறி முயற்சித்தாள் வசுமதி. எல்லாமே புக்காகி கேன்சல் ஆனது. பொறுத்து பார்த்த செக்யூரிட்டி சலிப்போடு இவள் அருகில் வந்து, மணி 10:30 போகுதுமா, கேட்டை போட்டணும், கிளம்புறீங்களா என்றார். கேட்டை கடந்து ரோட்டிற்கு வந்தால் வாகனங்களின்றி சாலை வெறிச்சோடி இருந்தது. மொழி தெரியாத அந்நிய தேசத்துக்குள் நுழைந்ததும் விக்கித்து நின்றாள். ஆட்டோவும் புக்காகவில்லை. பஸ்ஸில் போகலாம் என்று இந்நேரத்துக்கு பஸ் சர்வீஸ் இருக்காது. இங்கிருந்து வீட்டுக்கு எப்படி போவது? காணவில்லை என்று யாரும் தேடப்போவதில்லை. இவளை தேவையில்லாத ஒரு பொருளாகத்தான் அந்த வீட்டார் எண்ணுகின்றனர். காற்றில் உதிர்ந்த இலக்கற்று பறக்கும் இலையைப் போல வாழாமல் மிச்சமிருந்த வாழ்க்கையை எண்ணி வசுமதியின் மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் வசு, வாசு, மது, வசுமா இப்படி விதவிதமான சொல்லி பெயர்களை அழைத்தனர். வசுமதியை குடும்பமே தலையில் வைத்து கொண்டாடியது. வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் வசுக்கு இந்த கலர் பிடிக்கும், ரொம்ப எடுப்பாக இருக்கும் என்று அம்மாவும், அவளுக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் என்று பாட்டியும், வசுமதிக்கு அவளுக்கு ஒரு செயின் வாங்கி வந்து இதை அவளுக்கு போட்டு விடுங்க என்பார் மாமா. இப்படி அனைவரும் அவளை தாங்கி கொண்டாடி இதை நினைத்தால் நிலவை தரையில் வீழ்த்து மொழியை போல அவளின் கடந்த காலத்தை கண்முன் இருக்கிறது. ரகசியங்கள் என்று ஒன்று மனதில் புதைந்து கிடந்த படுக்கல் வேதனைகள் அனைத்தும் இது போன்ற மேடைகளில் பேசும்போது மலர துவங்கி விடுகிறது. மனமும் சற்று லேசானது போல் தோன்றும். அதற்காகவே இலக்கிய கூட்டங்களில் பேச ஒப்புக்கொள்கிறாள். வேகமாக சென்ற ஆட்டோ சற்று தள்ளி பிரேக் விட்டு நின்றது. அன்னை, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இறக்கி விடுறீங்களா? ஆட்டோ உள்ளிருந்து, அட வசுவா, இங்கே என்ன பண்ணுற என்று கேட்டாள் மாமி. மாமி, நீங்களா? எங்கே போகிறீங்க என கேட்டால் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். மசுமதி வீட்டுக்கு போயிட்டு வரேன் வசு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என்றாள் மாமி. என்ன கேள்விப்பட்டீங்க? ஒன்றும் இல்லடி, உன் புருஷன் விஸ்வ டைவர்ஸ் பண்ணிட்டியாமே, அவனுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சாமே, உண்மை? ஆமாம் மாமி. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? கட்டிக்கிட்டு போய் 2 வருஷம் கூட வாழல, அதுக்குள்ளே உனக்கு என்னடி இவ்வளோ அவசரம்? நல்லவனோ கெட்டவனோ அவன் கூட வாழ்றது தானே ஒரு பொண்ணுக்கு அழகு. நாங்கள் எல்லாம் இத்தனை வருஷமாக போதும் மாமி, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லாதீங்க. இப்படி சொல்லியே என் வாழ்க்கையை பாழ் பண்ணிட்டீங்க. யாரும் கேட்டால் இந்த வாழ்க்கையை படிக்கணும், பெரிய ஆளாகணும், சம்பாதிக்கணும், எவ்வளோ கனவோடு இருந்தேன் தெரியுமா? என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்களே. இப்போவும் ஒன்றும் இல்லடி, கெட்டு போகலாடி. நீ அவனோட போய் வாழதான் உனக்கு நல்லது என்றாள் மாமி. மாமி, இப்போ கூட கூட்டத்தில் பெண் சுதந்திரம், விடுதலை பற்றி தான் பேசிட்டு வரேன். ஆனால் இந்த விடுதலை உங்களுக்கு எனக்கும் கிடைத்தது கூட உணராமல் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்றாள் வசுமதி. அப்படி என்னதான் பண்ணி நான் விசுவான்? அவன் எப்படி ஒரேடியாக தள்ளி வச்சுட்டு? ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க மாமி. பாட்டியோட கடைசி ஆசைன்னு என் அத்தை பையன் விசுவையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க. இந்த கல்யாணத்தில் எனக்கு எங்கள் 2 பேருக்குமே விருப்பம் இல்லைன்னு எத்தனையோ முறை சொன்னோம். அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறதா சொல்லியும் காதில் வாங்காமல் என்னை மிரட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க. போய் சேர்ந்துட்டார் பாட்டி. கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு பெத்த பிள்ளைங்கள்ட்ட கேட்கமா வேண்டாமா? எதுக்கு கேட்கணும்? நல்லது கெட்டது எதுன்னு பெற்றவங்களுக்கு தெரியாதா? விசுவுக்கு அவன் காதலிச்ச பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தம். கல்யாணத்துக்கு முன்னே தன் காதலை சொல்ல முடியாத பழைய, அதனால் அவன் வாழ்க்கையை சேர்ந்து அழிந்து போனது. அவர் காதல் முக்கியம் என்றால் எனக்கு என்னுடைய குறிக்கோள் லட்சியம் நிறைவேறவில்லையே என்ற கவலை. அந்த பொண்ணை நினச்சி சதா புலம்பிக்கிட்டே இருந்தார் விசு. என் படிப்பு வேலைன்னு சதா அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் நான். மனசை மாற்றி அவனோட அவள் சேர்ந்து வாழ வேண்டியதுதானே. அப்படியெல்லாம் வாழ முடியாது மாமி. இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம். கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போது கல்யாணத்துக்கு முன்னே பேசி புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. புரிதல் உள்ள வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். அவர் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமே நான் விலகிட்டேன். தங்களுடைய ஆசைக்காக பெற்ற பிள்ளைகளே பலி கொடுக்குற பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் ஊரும் உருப்படாது, நாடும் உருப்படாது. சரின்னா சொன்னியம்மா. உங்களை மாதிரி பகுதியோடு 4 பேர் இருந்தாலே போதும். பெண்களுக்கு விடுதலை தானாக கிடைக்கும். பெண்களை வெறும் போகப்பொருளாக நடத்துகிற இந்த உலகத்தை பெண்களால் மட்டும்தான் மாற்றி அமைக்க முடியும். அது மட்டுமல்ல, பெண்களிடம் கரண்டியை
பிடிச்சிக்கிட்டு புத்தகத்தை கொடுங்கள், பிடுங்கிக்கிட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்று சொன்னார் ஈவேரா. அவர் சொன்னபடி